உங்கள் ஹார்ட் வந்து நான் செல்வந்தராக இருப்பது, நான் பணக்காரனாக இருப்பது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பது, பெருக்கத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் 100%ன்றது உங்கள் மைண்டில், உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தில் உறுதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் வெல்த்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமாம், நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது வாய்க்கும். இங்கே ஏன் வாய்க்கலை? ராத்திரி முழுதும் பண்ணி, ஏன்னா வார்த்தை இல்லை, வெறும் முயற்சி மட்டும் இருந்தது. ஆனால் இப்போ வார்த்தை வரும்போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 1லையும் அதே தானே வாசிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்றார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வந்து வேர்டை மெடிடேட் பண்ணுதான். ஏதோ பைபிளை படிக்கலைங்க, பைபிளில் அவனுக்கு பிரியம் வருது. வார்த்தையை ஏதோ கேட்குறோம் அப்படி கிடையாது. லவ்வர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், வார்த்தை பிரியனாவே மாறிட்டான். அவன் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சது இருந்ததுன்னா வார்த்தைன்ற மாதிரி ஆயிடுது. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன் இல்லை. அது நிறைய பேர் வாசிக்கிறாங்க, ஏதாவது 5 அதிகாரம் வாசித்து முடிப்போம், சரி கடமை முடிஞ்சது போ அப்படின்றது இல்லை. அது வேலைக்கு ஆகாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, ஆங்கிலத்தில் எப்படி வருது, டிலைட் அப்படின்னா என்ன? டிலைட்டுங்கிறது என்ன? அதுதான் அவனுக்கு பேரின்பமாக, அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியாக, அதுதான் அவனுக்கு இன்பமாகவே இருக்கு. அப்போ அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? 3வது வசனம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன வார்த்தை பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் he does he prosper. Whatever he does he prosper. அவன் என்னெல்லாம் செய்கிறானோ எல்லாத்துலேயும் அவன் செழிப்பான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உண்டாகும்படிக்கா நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது வாய்க்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன கை வச்சாலும் அது வெற்றியாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.